ஹே ஃபாக்ஸ், ஒரு பழைய இரும்பு கடைக்கு காயலாங்கடைக்கு போகும்போது இந்த ஃபேன் அங்கே பார்த்தேன். ஸோ இந்த ஃபேன் கொஞ்சம் டேபிள் ஃபேன் பார்க்கறதுக்கு குட்டியாக நல்லா இருந்தது. அதனால இதை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டு இது எப்படி ஓடுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆன் ஆகலை. ஏன் ஆன் ஆகலைங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இவனுக்கு இந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணணும். இந்த ஒயர் கனெக்ஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இதுக்கு ஒரு ஒயர் 3 ஒயர் வேணும். ஓகே, இருங்க, ஒயர் எங்கேயா இருக்கான்னு தேடி பார்க்குறேன். பார்த்துட்டு இதை போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதில் இருந்து ஒயர் கட் பண்ணி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏன்னா இதில் 3 ஒயர் வரும், அதுலேயும் 3 ஒயர் இருக்குது, எர்த்துக்கு சேர்த்து இதுலேயும் 3 ஒயர் இருக்குது. அதனால அந்த ஃபேனுக்கு இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் மட்டும் எடுப்போம். ஏன் ரொம்ப கசன்னு எடுக்க வேண்டாம். ஒரு இந்த அளவு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வேற ஒயர்லாம் இருந்தது, டபுள் ஒயர், ட்ரிபிள் ஒயர்லாம் இருந்தது. இருந்தாலும் ஃபேனுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபேனாக இருக்கிறதுனால திடீர்னு கைப்படும், கால்படும். அதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட செயல்படுறது சால சிறந்தது. ஸோ இப்போ இந்த பிளாக்கு இதுல ஆக்சுவலா பிளாக் ஒயர் வந்து பிஞ்சிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஒயரே சேஞ்ச் பண்ணிடுவோம். உள்ள எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ஒயர் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உள்ள அவங்க மாட்டே சால்டர் ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு சிரமமா இருக்கும். நம்ம இதை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு சப்போஸ் கரண்ட் வரலன்னா, ஏன்னா ஏற்கனவே ஃப்ளக்ல போட்டப்போ இது ஃபேன் சுக்கலை. ஏன்னு இப்போ பார்க்குறப்ப இந்த ஒயர் வந்து இன்டர்னலாக கட் ஆயிருக்கு. ஒரு ஒயர் மட்டும் இன்டர்னலாக கட் ஆயிருக்கு, பிளாக் ஒயரு. அதனால கூட கரண்ட் பாஸ் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிளாக் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது ஒயரை அது கூட ஜாயின் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் போட்டு பார்க்கலாம், சுற்றுதான்னு பார்க்கலாம். சுற்றுச்சுன்னா அப்படியே ஒயர் கனெக்ஷன் பண்ணி டேப் அடிச்சு விட்டு ஃபேனை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேனை கழட்டி பார்க்கணும். ஓகே, இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டேன். 3 கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம இதில் போட்டு பார்ப்போம். ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபேன் போட்டதும் ஃபியூஸ் போகுது. அப்போ சம்திங் நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஏதோ ஐடியா பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஃபேன் போட்டால் ஃபியூஸ் போகுது. அப்போ உள்ள கழட்டி பார்க்க வேண்டியது இருக்கு, கழட்டிடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கலட்டணும். எந்த சைடு கலட்டுறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கிய கேள்வியாக இருக்கு இப்போ. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கழட்டணும். இங்கே தான் வந்து கழட்டுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரொம்ப வருஷமா கழட்டாம இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் WD அடிச்சு விட்ருவோம். அப்பதான் கொஞ்சம் லூப்ரிகேஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதை கழட்டுவோம். ஃபுல்லாக கழட்டிட்டு ஒரு டைம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது இதே போக மாட்டேங்குது. அப்போ இது ஏதோ
இப்படி கழட்டுறது இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம்ல கழட்டிடும். கழட்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இது கீழே இவனுங்க இருக்கானுங்க, ஸ்க்ரூ டிரைவர்ஸ் குட்டி குட்டியா இருக்கு, இது நெட் இருக்கு, அதை கழட்டி பார்ப்போம். கழட்டுற சாதனங்கள் வந்து எடுத்துப்போம். உள்ளே போல இந்த ஒயர் கழட்டி பிரிச்சு விட்ருவோம் இப்போதைக்கு. ஏன்னா இதுல ஏதோ ஷார்டேஜ் ஆகுது. ஒன்று இந்த பர்டிகுலர் ஒயர் இது உள்ள இருக்கு இல்லையா, இந்த சின்ன ஒயர் எலிவால், இந்த எலிவாலில் ஏதாவது உள்ளுக்குள்ளேயே ரெண்டு ஒயர், ஏன்னா பழைய ஒயர் இல்லையா, ரெண்டுமே டச் ஆகிட்டு ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது கழட்டிட்டு வேற ஒயர் மாற்றி பார்ப்போம். ஆமாம், அதே இது கழட்டணும். இப்போ நம்ம அது தேவையில்லையா, நம்ம மேலே தான் கழட்டியாச்சே, நமக்கு தேவை இங்கே. இது கூட அப்படியே இருக்கட்டும். நம்ம கழட்ட வேண்டியது இவனை தான் கழட்டணும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? அப்போ அடேங்கப்பா, இவனை வந்து இந்த ஃபேனு சூப்பர், இவனை கழட்டியாச்சு. அவனை கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உள்ள எப்படி இருக்கு, உள்ள வந்து இந்த மூடியை கழட்டிடுறோம். மூடி கழட்டினோம்னா தான் உள்ள என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா உள்ள காயில் எதுவும் போச்சா, காயில் கொஞ்சம் அடேங்கப்பா, ஒரு எவ்வளோ பெரிய இந்த கடைசி வரைக்கும் இதாக இருக்கு, அதனாலதான் பெருசா இருந்திருக்கு. அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிறவனே கழட்டுவோம். இதெல்லாம் அந்த காலத்து ஃபேன், பழைய மாடல். பழைய மாடல்னு சொல்றதை விட ரொம்ப பழைய மேனுஃபேக்சர். மேபி ஒரு 90s காலகட்டத்தில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேனுஃபேக்சர். ஆமா, ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, காயில் போடுத்து, காயில் டப்பா ஆயிடுச்சு, அதனாலதான் நமக்கு ஷார்டேஜ் ஆகுது. ஸோ இந்த காயில வந்து இந்த காயில கட்டணும். எப்படி கட்டணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அடங்கப்பா, ஓகே. காயில் ரொம்ப தீஞ்சிருக்கு. ஸோ இந்த காயில் வந்து வேற கட்டணும். யாராவது காயில் கட்டுறவங்க இருந்தா அவங்க கிட்ட கொடுத்தோம்னா இதை பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்ம வேற ஏதாவது மோட்டர் தான் செட் பண்ணணும். இதுக்கு உண்டான காயில்லாம் இப்போ கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா, காயில் கட்டுறதுக்கு மட்டுமாவது நம்ம யாரையாவது அணுகிடலாம். இதை வந்து நம்ம காயில் கட்டுறதுக்கு கொடுப்போம். காயில் கட்டுறது கொடுத்துட்டு காயில் கட்டி கொண்டு வந்ததும்
நம்ம இதை அசம்பிள் பண்ணுற வீடியோ ஒன்று தனியாகவே போட்டுக்கலாம் விடுங்க. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு காயில் கட்டுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஓகே, அவ்வளோவா. இவனை நம்ம கொண்டு போய் கொடுப்போம், எங்கேயாவது ஒரு கடையில் கொடுத்து இது காயில் கட்டித்தாங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம். சப்போஸ் ஓகே அப்படின்னா நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இதில் வேற ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மோட்டரை வச்சு தான் நம்ம ஃபேனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இவனை இந்த நெட்டு போல்ட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சிரும். சின்ன கவர், ஸோ அதில் சின்ன சின்ன நெட்டு போல்ட்டுலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து மறுபடியும் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த ஃபேன் ரெடி ஆகிடும்னு பார்த்தேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரெடி ஆகலை. ஒன்றும் பண்ண முடியாது. பழையபடி இதுலேயே போட்டு இவனை இதுலேயே போட்டு வச்சிடலாம். இதையும் இதுக்குள்ளே வச்சிடலாம். மறுபடியும் இவனை என்ட்ரி போடும்போது தான் இதை எடுத்து நம்ம போட முடியும். அதனால இருந்த மாதிரியே வச்சிடுவோம். அப்படியே இருந்த மாதிரியே மாட்டி வச்சிருவோம். இவனை வந்து மறுபடியும் அப்புறமா இன்னொரு நாள் நம்ம கவனிச்சுக்கலாம். இவனையும் இதுக்குள்ளே போட்டு வச்சிருவோம். ஏன்னா நம்ம இதை உடனே கொடுக்க போறது இல்லை. அதனால இதுக்குன்னு எப்போ கரெக்டா அந்த நேரம் வருதோ அப்போதான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ நம்ம அவனையும் அப்படியே இந்த ஃபேனுக்குள்ளே போட்டு வச்சிரும். ஸோ இந்த ஃபேனை வந்து நம்ம இப்போ உடனே ரெடி பண்ண போறது இல்லை, அது காயில் கட்டணும். அதனால நம்ம வந்து காயில் கட்டிட்டு மறுபடியும் அதை அசம்பிள் பண்றது தனியாக ஒரு வீடியோவா போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபோக்ஸ், பாய்.